ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூர் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பிரம்மோத்சவத்தின் 12ஆம் திருநாளாக அமைகிறது தங்க கருட வாகனம். தங்க கருட வாகனத்திலே ஸ்ரீ வைகுண்டநாதனாக வைரமுடி சேவையிலே திருவருளை பொழிகிறான் பரவாசுதேவனான் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே என்று பல்லாண்டு பாடுகிறார் பெரியாழ்வார். நாம் அனைவரும் அறிந்த வகையிலே பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் தன்னுடைய அரசபையில் பர தெய்வம் எது, அஃதாவது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் எது என்று போட்டிதொன்றை நடத்தினார். அந்த கேள்வியை கேட்டு அதற்கான சரியான பதிலைச் சொல்லி பர தத்துவ நிர்ணயத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு பொற்கிழி வழங்குவதாக கூற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விளங்கிய பெரியாழ்வாரது திருக்கனவிலே காட்சி தந்த பகவான் பெரியாழ்வாரை மதுரையம்பதிக்கு அனுப்பி யாமே பர தெய்வம் என்பதை தேவரீர் கூறி அருள்க என்று சொல்ல, அவ்வாறே பெரியாழ்வாரும் அச்சபையில் நதைவம் கேசவாத்பரம், கேசவனான பகவானுக்கு நிகரான தெய்வமில்லை, அவனே பரமாத்மா என்று சொல்ல, மறுகணம் பொற்கிழி தாமே நெகிழ்ந்து அவரிடம் இறங்கி வந்தது. பெரியாழ்வாரை கொண்டாடிய ஸ்ரீமார ஸ்ரீவல்லப மன்னன் யானை மீது அவரை அமர்த்தி சிறப்பாக மரியாதை செய்த பொழுது யானையிலே புறப்பட்டு வந்த அவர் ஆகாயத்தை நோக்கிய சமயத்திலே ஆகாயத்திலே கருடாரூடனாக பகவான் லக்ஷ்மி சமேதனாக காட்சி தந்தான் கருட வாகனத்திலே. அதை கண்டவுடன் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். எனவே அத்துணை சிறப்பு மிகுந்த பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டுக்கு முத்தாய்ப்பாக அன்று பெரியாழ்வாருக்கு காட்சி தந்த பகவான் இதோ கருட வாகனத்திலே நம் மன்னையம் பதியிலே 12ஆம் திருநாளிலே அதே சேவையை நமக்கும் காட்சி தருகிறானோ, காண்பித்து அருளுகிறானோ என்று நினைக்குமா போலே பெரிய திருவடியான கருடனின் மீது பெருமாள் ஆரோகணித்து அமர்ந்து திருவருளை பொழிகிறான். இந்த அற்புதமயமான திவ்ய திருக்காட்சியை காண்பதற்காக விண்ணவர்களும் மன்னவர்களும் சனக சனந்தன சனாதன சனத்குமார முனிவர்களும் ஆதித்யாதி 9 கிரகங்களும் இந்திராதி தேவர்களும் நவக்கிரகாதிகளும் சகலவிதமான பெரியோர்களும் கருட சேவையை காண்பதற்காகவே நம் மன்னையம்பதிக்கு வருவார்கள் என்பது ஆன்றோர் அருள் வாக்கு. சர்வோத்தமனாக சர்வ ஜகத் காரணனாக விளங்கும் பரமாத்மா ஸ்ரீராஜகோபால சுவாமி கருடனின் மீது மிக காம்பீரியமாக அமர்ந்து கொண்டு
கருடனுடைய மகிமையை பறைசாற்றுமா போலே எழுந்தருளி இருக்க, கருடாழ்வான் மிக அற்புதமாக சொர்ணமயமான திருமேனியோடு காட்சி தரக்கூடிய திவ்யமயமான காட்சியை பக்தர் குழாம் தரிசிக்கிறது. வாகனம் என்றாலே அது கருட வாகனம்தான். ஒரு மனிதன் வாழ்நாளிலே கருடாழ்வாரை எத்துணை முனை பூஜிக்கிறானோ, எத்துணை தரம் நாளொன்றுக்கு கருட காயத்ரியை சொல்லுகிறானோ, அது கணக்கீடு செய்யப்பட்டு அவனுடைய பாபங்கள் குறைக்கப்படும் என்றே சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கர்ம பாபங்களை, வினைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கருடாழ்வாருக்கே உண்டு. ரகுவம்சத்திலே காளிதாசர் கருட மகிமையை எடுத்தியம்புகிறார். பொதுவாக கருட சேவை என்றால் அது காஞ்சிபுரத்திலே சிறப்பாக நடத்தப்படும் கருட சேவைதான். தொட்டாச்சாரியார் என்ற சுவாமிக்காகவே அவரது இடத்திற்கே பகவான் எழுந்தருளி அவரது பக்தியை கௌரவிக்கும் பொருட்டு கருடாரூடனாக சேவை சாதித்தான் என்றார். நம் மன்னையம் பதியிலே கோபில கோபர்லய மகர்ஷிகளுக்காக இந்த திவ்யமயமான பிரம்மோற்சவத்திலே 12ஆம் திருநாளிலே கருட வாகனத்தை அற்புதமாக நடத்தி கோபிலாதி முனிகளின் மனம் கவர் மாதவனாக, நமது க்ஷேத்திரத்தின் நாயகனாக, செம்பகேசனாக அருள் உலாவை அமைக்கிறான் சர்வேஸ்வரன் ஸ்ரீராஜகோபால சுவாமி. கருடாழ்வான் சங்கர்ஷண அம்சம் கொண்டவர். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், அதீத சக்தி, தேஜஸ் ஆகிய அருங்குணங்கள் கருடனுக்கே உரியவையாகும். எனவே கருடாழ்வாரை யார் சேவித்தாலும் இந்த சிறப்பு மிகுந்த கருடனுடைய குணங்கள் உண்மையான பக்தர்களுக்கு அருளப்படும் என்று சிறப்பு மிகுந்த கருடனுடைய மகிமை பேசப்படுகிறது. கருட புராணம் என்பது புராணங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒரு உயிர் கூட்டை விட்டு பிரியும் பொழுது அது எங்கு செல்கிறது, எத்துணை உலகங்களை தாண்டுகிறது, தர்மராஜனிடத்திலே செல்லும் பொழுது அந்த உயிர் செய்த, அதாவது அந்த ஆத்மா பூ உலகத்திலே நிகழ்த்திய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப உலகங்கள் கொடுக்கப்படுகிறது. அது நரகமா அல்லது சுவர்க்கமா என்பதை அங்கே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதையும் சிறப்பு மிகுந்த நிகழ்வாக கருட புராணத்திலே கருடாழ்வானுக்கு பகவான் சாதித்தருளியதாக கருட புராணமே சொல்கிறது. எந்த விதத்தில் பார்த்தாலும் கருட சேவையை கண்டால் மறுபிறவி இல்லை என்றே சொலவடை கூறுகிறது. நம்முடைய ஜென்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே கருடாழ்வானுக்கு 5 முறை சிறப்பாக கருட வாகனம் இடம்பெறுகிறது. கோபாலனை 5 முறை பகவான் கிருஷ்ணனை கருடன் தன்னுடைய திருத்தோளிலே எழுந்தருளச் செய்து வருவதாக நமது க்ஷேத்திர மகாத்மியம் குறிப்பிடுகிறது. கருடாழ்வான் பஞ்சமி என்ற திதியிலே பிறந்தவர் என்பதால் அந்த பஞ்சமி திதிக்கு மேன்மையை செய்வதற்காகவே சர்வேஸ்வரனான பகவான் இப்படி 5 முறை கருட சேவை கண்டருள்வதாக பெரியோர்கள் அருளுகிறார்கள். இதோ பக்தர் குழாம் கருட ஸ்தம்பத்திற்கு அருகே கோபாலனை கருட வாகனத்தில் கண்டு ஸ்ரீமன் நாராயணா, கோபாலா, கோவிந்தா, கோகுலோத்சவா என்று பலவித திருமாங்களை சொன்ன வண்ணம் இந்த எம்பெருமானை நினைத்து கொண்டாடுகிறது. இதோ நாம் எல்லோரும் எதிர்பார்த்த வகையிலே இரட்டை குடை ஒரு சில வினாடிகளிலே கருட வாகனத்திற்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய காட்சி. பொதுவாக எத்துணை வாகனங்கள் வந்தாலும் கருட வாகனத்திற்கு மட்டுமே இரட்டை குடை. இதோ கருடாழ்வான் புறப்படக்கூடிய திவ்யமயமான திருக்காட்சி. ஆம், இந்த கருடாழ்வார் கண்ணனெம்பெருமானை தன் திருத்தோளிலே எழுந்தருளச் செய்து கொண்டு இப்பொழுது புறப்பாடாகி வரும் திருக்காட்சியை காணும் பொழுது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாகும். தேவலன் என்ற கந்தர்வன் சாபத்தால் முதலையாக பிறக்க இந்திரதுய்மன் என்ற மன்னன்
அகஸ்தியருடைய சாபத்தால் கஜேந்திரன் என்ற யானையாக பிறக்க, அந்த கஜேந்திர யானை தினமும் தடாகத்திலே சென்று செந்தாமரை மலரை கொய்து பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை அர்ச்சித்து வர, ஒரு நாள் முதலை சிறப்பு மிகுந்த கஜேந்திர ஆழ்வானின் காலை பற்றி இழுக்க, யானை போராட முதலையோ விடாமல் பீடிக்க, இந்த போராட்டம் பல காலங்கள் தொடர, இனிமேல் தன்னை காத்து கொள்ளக்கூடிய சக்தி தன்னிடத்திலே இல்லை, சர்வசக்தனான சரணாகத வத்சலான பகவானே தன்னை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்பதை உணர்ந்து ஹே ஆதிமூலமே என்று அழைத்தது கஜேந்திர யானை. கஜேந்திர ஆழ்வானுடைய கூக்குரலை கேட்ட பகவான் வைகுண்டத்திலிருந்து எழுந்தான். மகாலட்சுமியை மறந்து சங்கு சக்கராதிகளை மறந்து நேரடியாக கருடனிலே ஆரோகணித்து கஜேந்திர ஆழ்வான் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தான். ஆனால் கருடாழ்வாருடைய வேகம் போதாதபடியினாலே தன்னுடைய வலது கால் பெருவிரலை சற்றே கருடனின் திருசிரசிலே சற்றே அழுத்த, கருடாழ்வார் மனோவேகமாகச் சென்று கஜேந்திர ஆழ்வானுடைய சந்நிதியிலே நிற்க, மறுகணம் தன்னுடைய திருச்சக்கரத்தை பிரயோகம் செய்து முதலையை சம்ஹாரம் செய்து கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் தந்தான் கஜேந்திர வரதன். பெரியோர்கள் சொல்லுவார்கள், வைகுண்டாதிபதியான பகவான் தான் வைகுண்டத்தில் இருந்தபடியே சக்கரத்தாழ்வானை சுழற்றி அனுப்பி இருக்கலாம். ஆனால் ஏன் கஜேந்திர ஆழ்வான் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து வந்தான் கருடனிலே என்றால், சிறப்பான ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. பரமாகதம் ஆபன்னோ மனசா சிந்தயம் ஹரிம் சதுராக வரஸ்ரீமான் நாராயண பராயணஹா கரஸ்த கமலான் ஏவா பாதையோர் அர்ச்சிதம் பவா என்று. கஜேந்திர ஆழ்வான் பக்தியோடு தான் பறித்த செந்தாமரை மலரை பகவானுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தபடியினாலே அந்த தாமரை பூவோடு கஜேந்திர ஆழ்வான் ஆதிமூலமே என்று அழைத்ததனாலே வைகுண்டத்திலிருந்தே கருடனின் மீதேறி ஓடோடி வந்தான் பகவான். கஜேந்திரனின் வினை தீர்த்தான். அவன் பக்தியை ஏற்றருளினான். எனவே அன்று கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் தந்தருளிய கஜேந்திர வரதனே ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக பங்குனி பிரம்மோற்சவத்திலே 12ஆம் திருநாளிலே நம் எல்லோருக்கும் அருளை, பொருளை, ஆற்றலை, ஆனந்தத்தை, நிம்மதியை, செல்வத்தை அருள்வதற்காக திவ்யமயமான தனது பிரதான வாகனமான கருடனிலே புறப்பட்டு வருகிறான் பரவாசுதேவன். பொதுவாகவே கொடியிலே ஸ்ரீமன் நாராயணனுடைய கொடியிலே அமர்ந்திருப்பவர் கருடன். எனவே தான் கருடனுக்கு மகிமை செய்யும் பொருட்டு அவனுடைய மேன்மையை சிறப்பாக பேச வேண்டும் என்பதற்காகவே நமது ராஜமன்னார்குடியிலே பங்குனி சுவாதி நட்சத்திரத்திலே, அதாவது கருடாழ்வார் அவதரித்த சுவாதி நட்சத்திரத்திலே கருடக்கொடி ஏற்றப்படுகிறது. வைணதேயன், பக்ஷிராஜன், வேதஸ்வரூபன், சுபர்ணன், கருத்மான், விஜயன், பக்ஷீந்திரன், வினதாசுதன், விஷ்ணுரதம் என்று பல்வேறு திருநாமங்களை தன்னகத்தே கொண்டவன் ஸ்ரீ கருடாழ்வார். எனவேதான் கருடாழ்வார் தான் அனைத்து வாகனங்களிலும் சூக்ஷ்ம ரூபமாக வருவதாக நமது ஆச்சாரியர்கள் அருளுகிறார்கள். நம்முடைய ஜென்பகாரண்ய கஷேத்திரத்திலே கருடாழ்வானுக்கு 5 முறை சிறப்பாக கருட வாகனம் இடம்பெறுகிறது. கோபாலனை 5 முறை பகவான் கிருஷ்ணனை கருடன் தன்னுடைய திருத்தோளிலே எழுந்தருளச் செய்து வருவதாக நமது க்ஷேத்திர மகாத்மியம் குறிப்பிடுகிறது. கருடாழ்வான் பஞ்சமி என்ற திதியிலே பிறந்தவர் என்பதால் அந்த பஞ்சமி திதிக்கு மேன்மையை செய்வதற்காகவே சர்வேஸ்வரனான பகவான் இப்படி 5 முறை கருட சேவை கண்டருள்வதாக பெரியோர்கள் அருளுகிறார்கள். அன்பர்களே, கருட வாகனம் பல்வேறு அற்புதமான திபதேசங்களிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே ஸ்ரீரங்கத்திலே மகா கருடன், காஞ்சியிலே விஜய கருடன்,
திருமலையிலே ஸ்வர்ண கருடன், மேல்கோட்டையிலே திவ்ய கருடன், நாச்சியார் கோவிலிலே கல்கருடன், திருக்கண்ண மங்கையிலே தீட்சிண்ய கருடன், திருவெள்ளியங்குடியிலே யோக கருடன், ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே ஞான கருடன், ஜண்பகாரண்ய கஷேத்திரமான நமது ராஜ மன்னார்குடியிலே ராஜகோபாலனை தாங்கி வருவதால் இவர் ராஜகருடன் என்றே அழைக்கப்படுகிறார். அன்பர்களே, நாம் எல்லோரும் அறிந்த வகையிலே வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத வகையில் நமது ஜண்பகாரண்ய கஷேத்திரத்திலே பகவானின் பட்டத்தரசியான ஸ்ரீ மகாலட்சுமி செங்கமலத் தாயாருடைய சந்நிதியிலே தாயாருக்கே உரிய சிறப்பு மிகுந்த துவஜஸ்தம்பத்தின் கீழே கருடி என்ற பெயரிலே கருடாழ்வாரின் பத்தினி விளங்குவதாக சிறப்பாக பேசப்படுகிறது. நாம் தாயார் சந்நிதிக்கு சென்று கருடக் கொடியைக் கண்டு அங்கே சிறப்பு மிகுந்த கொடிக்கம்பத்தின் கீழே கருடி என்ற திருப்பெயரோடு கருட பத்னி இருகரம் கூப்பி நிற்கக்கூடிய காட்சியை நம் கஷேத்திரத்தில் மட்டுமே சேவிக்க முடியும் என்றால் இதைவிட சிறப்பு வேறு என்ன கஷேத்திரத்தில் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ முன்னே வருகிறது செங்கமலம் என்ற யானை. இதுதான் கஜேந்திர யானையோ? அதற்கு மேலாக கருடனிலே வருகிறானே பகவான், அவன்தான் கஜேந்திர பரதனோ என்று நினைக்குமா போலே நுட்பமான வகையிலே நம் CTN தொலைக்காட்சி பக்தி பதிவாக அற்புதமாக இந்த திருக்காட்சியை நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே வழங்கி மகிழ்கிறது. கருடாழ்வாருடைய சுவாதி நட்சத்திரத்திலே கருடக் கொடி ஏற்றப்படுகிறது என்றால் அந்த கருடக் கொடி உடைய கண்ணனுக்கு கருடனே வாகனமாகி இதோ புறப்பாடு கண்டருளி ஓடோடி வரும் காட்சி. இதோ பக்தர் குழாம் கருட ஸ்தம்பத்திற்கு அருகே கோபாலனை கருட வாகனத்தில் கண்டு ஸ்ரீமன் நாராயணா, கோபாலா, கோவிந்தா, கோகுலோத்சவா என்று பலவித திருமாங்களை சொன்ன வண்ணம் இந்த எம்பெருமானை நினைத்து கொண்டாடுகிறது. இதோ நாம் எல்லோரும் எதிர்பார்த்த வகையிலே இரட்டை குடை ஒரு சில வினாடிகளிலே கருட வாகனத்திற்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய காட்சி. பொதுவாக எத்துணை வாகனங்கள் வந்தாலும் கருட வாகனத்திற்கு மட்டுமே இரட்டை குடை சமர்ப்பணம் செய்யப்படுவதை காணும் பொழுது இந்த கருட வாகனத்தின் மேன்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சரி, வடமொழி வேதமான, அதாவது ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களின் வடிவாக இதோ கருடாழ்வான் வாகனமாக நிற்கிறான் என்றார். தமிழ் வேதமான 4000 பிரபந்தங்களே இரட்டை குடைகளாக பகவானுக்கு விளங்குகின்றன என்று பெரியோர்கள் அருளுகிறார்கள். சரி, அந்த இரட்டை குடைகளாக யாரெல்லாம் விளங்குகிறார்கள் என்று பார்த்தால், நான்முகக் கடவுளான பிரம்மனும் கைலாசபதியான சிவனும் இரட்டை குடைகளாக விளங்க, சூரிய சந்திரர்களோ, காமதேனுவோ, கற்பக விருட்சமோ, சங்கநிதி, பதுமநிதியோ, சுவாமி தேசிகரோ, சுவாமி மணவாள மாமுனிகளோ, கோபில கோபர்லய முனிவர்களோ இப்பொழுது இரட்டை குடைகளாக இவ்வாறு கருட சேவையிலே சேவை சாதிக்கிறார்களோ என்று நினைக்குமா போலே மிகச் சிறப்பு வாய்ந்த இரட்டை குடை சேவை நம் கோபாலனுக்கு அமைந்தருள கனகாம்பீரியமாக எம்பெருமான் அதிலே எழுந்தருளுகிறான். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் கருட தண்டகத்தை அருளிய அற்புதமான சம்பவத்தையும் இங்கே நினைவு கூற வேண்டும். ஔஷதகிரி என்ற மலையிலே அப்புள்ளார் என்ற சுவாமியின் மூலம் கருட மந்திரத்தை உபதேசமாக பெற்ற வேதாந்த மகாதேசிகன் ஸ்ரீ கருடாழ்வாரை நினைத்து தியானித்து கடுமையாக தியானமும் தவமும் செய்த பொழுது வைணதேயனான பக்ஷிராஜன் காட்சி தந்து ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கு ஹயக்ரீவ மகாமந்திரத்தை உபதேசித்தருளி ஹயக்ரீவ விக்கிரகத்தை வழங்கினான். அதனால் திவ்யமயமான சோஸ்திர ரத்தனங்களாகவே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பகவானுக்கு தன்னுடைய பாமாலையை சூட்டி மகிழ அது கண்டு பொறுக்காத சிலர் வேதாந்த தேசிகருக்கு சில ஊர்களை ஏற்படுத்த கருட தண்டகத்தை சாதித்தவுடன் அந்த பாம்புகளை எல்லாம் கருடாழ்வான் தூக்கிச் சென்றான் என்ற செய்தி காணப்படுகிறது. அது மட்டுமல்ல,
குருட்சேத்திர யுத்தத்திலே பல வியூகங்கள் வகுக்கப்பட்டன. பாண்டவர்கள் வாசுதேவ கிருஷ்ணனின் உத்தரவின்படி பல வியூகங்களை வகுத்தாலும் கூட அதில் வெற்றி கிட்டவில்லை. இறுதியில் கருட வியூகத்தை வகுக்கச் சொன்னான் வாசுதேவ கிருஷ்ணன். அந்த கருட வியூகம் வகுக்கப்பட்ட உடனேயே வெற்றி கைமேல் வந்து சேர்ந்தது என்று மகாபாரத மகாகாவியம் குறிப்பிடுகிறது. அது உண்மை என்று கூறுமா போலே புன்னகை சிந்துகிறான் புருஷோத்தமன். இதோ கருடாழ்வான் ஆனந்தமயமாக இந்த அனந்த பத்மநாபனை, விஸ்வரூபனை, சர்வஜகத் காரணனை, பரமாத்மாவை, பரவாசு தேவனை, ஸ்ரீமன் நாராயணனை தன் திருத்தோளிலே தாங்கிக் கொண்டு இரட்டை குடையிலே ஆனந்தமாக சேவை சாதிக்கக்கூடிய காட்சியை காணும் பொழுது மனமெங்கும் வியாபித்து விடுகிறது ஹரிபக்தி. அது மட்டுமல்ல, முக்கியமாக 12 ராசியினர் எந்தெந்த நாட்களிலே கருடனை ஆகாயத்திலே கண்டால் சிறப்பு என்பதை இந்த வேளையில் அறிந்து கொள்வோம். மேஷ ராசியினரும் விருச்சிக ராசியினரும் செவ்வாய்க்கிழமையிலே கருட தரிசனம் செய்தால் மேன்மை. ரிஷபம், துலாம் ராசிகள் வெள்ளிக்கிழமையிலே கருடனை கண்டால் சிறப்பு. மிதுனம், கன்னி ராசியினர் புதன்கிழமையிலும், கடகராசியினர் திங்கட்கிழமையிலும், சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும், தனுசு மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமையிலும், மகர கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையிலும் கருடாழ்வாரை ஆகாயத்திலே கண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் தெரிவிக்கும் அற்புதமான செய்தியாகும். எனவே சிறப்பு மிகுந்த இந்த கருடோத்சவத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் இகபர சுகம் யாவும் கிடைக்கும் என்றே இந்த வேளையில் கண்ணனே கூறுகிறான் இந்த சிறப்பு மிகுந்த நேரத்திலே. எனவே கண்ணனை சரணடைந்து சகல போக போக்கியங்களையும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி மங்களங்களை அருளக்கூடிய பரவாசுதேவனை நாம் மனதிலே கொண்டு இகபர சுகம் யாவும் பெறுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.